வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் சட்டென்று மாறிய வானிலை. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், KK நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. சென்னை அருகே தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகம் பெய்த தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 2வது வாரத்தில் தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாகவும் இந்திய வானிலை மையம் தகவல். திருப்பதி லட்டு குறித்து தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டார் நடிகர் கார்த்தி. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தானும் ஏழுமலையானின் பக்தர் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தாம் பேசியதை பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் பதிலடி. வெளிநாட்டு படப்பிடிப்பில் இருப்பதால் நேரில் வந்து விரிவாக விளக்கம் அளிப்பதாக வீடியோ வெளியிட்ட பிரகாஷ் ராஜ். శ్రీ పవన్ కళ్యాణ్ గారు, నేను ఇప్పుడే మీ ప్రెస్ మీట్ని చూశాను. నేను చెప్పిందేంటి, మీరు దాన్ని అపార్థం చేసుకుని తిప్పుతున్నదేంటి? నేను ఇప్పుడు విదేశాల్లో షూటింగ్లో ఉన్నాను. 30వ తారీఖు తర్వాత వచ్చి మీ ప్రతి మాటకి సమాధానం చెప్తాను. ఈ మధ్య మీకు వీలైతే నా ట్వీట్ని మళ్ళీ చదవండి, అర్థం చేసుకోండి ప్లీజ్. திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட் இருந்ததாக வெளியான வீடியோ உண்மையல்ல. லட்டு தயாரிக்கும் இடத்தில் 360 டிகிரி கோணங்களில் கண்காணிக்க கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாகவும் தேவஸ்தானம் விளக்கம். அதிகபட்ச சினிமா டிக்கெட் கட்டணத்தை 250 ரூபாயாக உயர்த்த வேண்டும். திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவரா என்ற கேள்விக்கு ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும் என முதலமைச்சர் பதில். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில். ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அந்நிய முதலீடு பற்றி TRP ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான். எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெள்ளை அறிக்கையை எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். இது ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளை அறிக்கை தான் அர்த்தம். சார், ரொம்ப நாளாவே இந்த உதயநிதியை துணை முதலமைச்சராக்கினால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. உதயநிதி இன்னைக்கு ஒரு முடி சுடுறத அவரோட அழகு பார்க்கணும், அதில் ஆனந்த பண்ணன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. வெளியே வேற எந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகும் என தமிழிசை விமர்சனம். தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா? இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். உதயநிதி பற்றிய ஆதவ் அர்ஜுனாவின் கருத்தை விடுதலை சிறுத்தைகள் ஏற்கவில்லை என வன்னியரசு விளக்கம். ஆதவ் அர்ஜுனாவின் தனிப்பட்ட கருத்து என்றும் பதில். இப்போ அந்த கருத்து ஆராஸ் என்ன சொல்றாருன்னா, உதயநிதி பற்றி விமர்சனம் செஞ்சு அந்த ஒரு மீது அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஒரு தனி, அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும்
தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அலி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனம். தொழிலாளர் நல நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக நியமனம். பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மருந்து பயன்படுத்தப்பட்டதாக அவதூறு பரப்பிய விவகாரத்தில் திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி கைது. இயக்குநர் கைது செய்யப்பட்ட விதம் ஏற்புடையதல்ல என பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா கண்டனர். நிலையில் இளைஞரின் பூநூல் அறுப்பு புகாரில் விசாரணை தொடர்கிறது. வேறு இடங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக காவல்துறை தகவல். சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 இடங்களில் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. கணக்கில் வராத ரொக்கம், டிஜிட்டல் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக என்ஐஏ அதிகாரிகள் தகவல். இலங்கையின் 16வது பிரதமராக ஹரணி அமரசூரியா நியமனம். என்பிபி கூட்டணியைச் சேர்ந்த ஹரணி இடைக்கால பிரதமராக இருப்பார். சென்னையில் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் அண்ணா சாலையிலிருந்து நமது செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, எந்தெந்த பகுதிகளில் சென்னையில மழை பெய்து வருகிறது? மழை எத்தனை நாட்கள் தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? நகரப்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த அரை மணி நேரமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை நகர பகுதிகள் எடுத்துட்டோம்னா சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, டி நகர், மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளில் கடந்த அரை மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. அதே போல புறநகர் பகுதிகளான நெற்குன்றம், மதுரவாயல், வலசர்வாக்கம், ஆழ்வார் திருநகர், விருகம்பாக்கம், போரூர், காரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென மழை பெய்ய துவங்கியது. இந்த மழை அரை மணி நேரமாக நீடித்து வரக்கூடிய நிலையில் அலுவலகம் விட்டு வீடு செல்வோர் ஆங்காங்கே சாலைகளில் காத்திருந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போல இந்த மழை என்பது வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் கடந்த 1 மாதமாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது கடந்த 2 நாட்களாக மழை பெய்ய துவங்கி இருப்பது சென்னை நகரவாசிகளிடையே ஒரு ஆஸ்வாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த 2 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லாவண்யா, இதேபோல மழை தொடர்பான விவரங்களுடன் பூந்தமல்லியிலிருந்து செய்தியாளர் சோமசுந்தரம் இணைகிறார். இணைப்பில் இருங்க தமிழரசி. சோமசுந்தரம், பூந்தமல்லியை சுற்றி எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? வணக்கம் லாவண்யா. தற்போது சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் மாலை வேளையில் அந்த திடீர் மழையானது பெய்து வருகிறது. அதாவது குறிப்பாக சென்னை திடீர் மழையால் சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு மழை பெய்த நிலையில் தற்போது காலையில் வெயில் வாட்டி வைத்து வந்தது. இந்த நிலையில் தற்போது மாலை வேளையில், அதாவது தற்போது சென்னை, கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயல், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், விருகம்பாக்கம், முகலிவாக்கம், சாலிகிராமம், போரூர், காரப்பாக்கம், வானகரம், வெள்ளப்பஞ்சாவடி, பூந்தமல்லி, குன்றத்தூர், கோவூர், திருமுலிசை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பரவலாக மழையானது பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக பள்ளி, கல்லூரி முடிந்து மற்றும் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. நீண்ட நாட்களாக சென்னையில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் புழுக்கத்தால் மக்கள், அதாவது சென்னை வாசிகள், குறிப்பாக சென்னை வாசிகள் கடும் அவதிக்கு உண்டாகி வந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த மழையால் இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது மழையை எதிர்பார்த்து பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் இது தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மழையால் இந்த அதாவது பூந்தமல்லி, அதன் சென்னை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பெய்யக்கூடிய அந்த மழை காரணமாக இந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலை வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் பள்ளி குழந்தைகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழை பெய்வதால் அதில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி, அதாவது ஜாலியாக செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடியவில்லை. அவனியா தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் எந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதோடு
குறிப்பாக மழை காரணமாக தாழ்வான அதாவது முக்கிய சாலைகள் பூந்தமல்லி சாலை, வலசரவாக்கம், ஆற்காடு சாலை, போரூர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீரும் தேங்கி காட்சியளித்து வருகிறது. குறிப்பிடத்தக்கது லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி தமிழரசி மற்றும் சோமசுந்தரம்.